ஹலோ! இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சிக்கன நல்லா வாஷ் பண்ணி, மஞ்சள் பொடிலாம் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சைடு. ஒரு கடாயில வந்து நல்லா சூடு பண்ணிட்டு, மொளகா பொடி, அப்புறம் வந்து மல்லிப்பொடி 2த்தையும் வறுத்து ஒரு சைடா எடுத்து வச்சுக்கோங்க அதையும். நீங்க 2ம் ஒண்ணா அரைப்பீங்கன்னா, மொளகா பொடி, தனியா பொடி சேர்த்து அரைப்பீங்கன்னா, அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கர்ல வந்து எண்ணெய் ஊத்திட்டு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு இத மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் 2 தக்காளி எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து இது கூட ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இந்த மாரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில வந்து இந்த டைம்ல வந்து நம்ம சிக்கன்ல வந்து கொஞ்சம் மிளகா பொடி, உப்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்புறம் இதே குக்கர்ல வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இந்த வெங்காயம், தக்காளி கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அந்த மிளகா, தனியா அதையும் இது கூட வந்து போட்டுக்கலாம். இதையும் நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிளகா தனியெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்மளோட அந்த சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ நாட்டுக்கோழி தான். இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், மிளகா பொடி, மல்லி பொடியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம இது பண்ணோன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எல்லாமே ஊறியிருக்கும். அப்புறம் இதை வந்து நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பார்த்திங்கன்னா இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே குக்கர்லேயே அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த மிளகா தனியாலேயே அப்படியே வந்து அது நல்லா ஃப்ரை ஆகணும். அப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் அது தனியாக வரும் டைமில் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எவ்வளோ வேணுமோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது அப்படியே அந்த சிக்கனில் அப்படியே அப்புறம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த சிக்கனில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அந்த வந்து ஆக்சுவலி நம்ம எப்படி இதுக்கு பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாம ஏன் இப்படி பண்ணோன்னா, அப்போ தான் அந்த மசாலாலாம் இதில் கரெக்டாக அந்த சிக்கனில் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் அது கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம விட்டுறணும். இஞ்சி பூண்டு நம்ம மசாலா எல்லாமே அது கூட சேர்ந்துருக்கணும். நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சிடலாம். அப்புறம் அந்த சுடு தண்ணி தான் அதில் ஊற்றணும். அப்போ தான் வந்து சிக்கன் வேகும். பச்சை தண்ணி ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட் வராது. நம்ம சுடு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. சூப்பராக வந்து நமக்கு வெந்து வந்துடும். 5 விசிலே வெந்துடும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு. பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்மளது. இது இறக்கும் போகிற டைமில் நம்ம என்ன பண்ணணும், காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இறக்கும்போது கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி அதையும் கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணியிருந்தேன், தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து அதில் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோதான், இறக்கிடலாம். இதுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேணாம். கொஞ்சம் லைட்டாக சூடாகிடும் இதுலேயே, அதுவே போதும். அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்.